நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று திருமுழுக்கு யோவான் சொல்லி வந்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்த ஒரு நிகழ்வு நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். கடந்த வாரம் இந்த நிகழ்வு நடந்தேறியிருக்கிறது. இன்ஸ்டாகிராமில் பழகிய ஒரு காதலர்கள், திருமணமான ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை பேருந்து நிலையத்தில் விட்டுவிட்டு இன்ஸ்டாகிராமில் பழகிய அந்த நபரோடு பைக்கில் ஏறிச் செல்லுகிற காட்சி. தாயை பிரிந்துவிட்ட அந்த 2 வயது குழந்தை அந்த பேருந்து நிலையத்தில் தாயை தேடி சுற்றி சுற்றி அலைகிறது, அழுகிறது, துன்பப்படுகிறது. இதனை கண்டறிந்து என்ன ஏது என்று விசாரித்து காவல்துறையினர் இந்த செயலை செய்ததை நினைத்து அந்த குழந்தையை மீட்டு அந்த தந்தையிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். கள்ள காதலும் கள்ள தொடர்புகளும் அதிகமாகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் குடும்பங்கள் மிக பெரும் குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் அந்த குழந்தையை அப்படியே விட்டு செல்வதை நாம் என்னவென்று சொல்வது? இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? இன்றைக்கு இருக்கின்ற மீடியா மோகத்தினால் பல குற்றங்களும் தவறு செயல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. தீச்செயல்கள் இன்றைக்கு இருக்கின்ற மீடியாக்களின் மூலமாக சமூக வலைதளங்களில் தாறுமாறாக நடந்து கொண்டிருக்கிறது. மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு நாம் இந்த தொலை தொடர்பு சாதனங்களை பயன்படுத்த வேண்டும். நம் கையில் இருக்கிற மொபைல் போனினால் இன்னைக்கு பல தொல்லைகள் நமக்கு வருகின்றன. பல தொடர்புகளை நாம் மேற்கொள்ளுகிறோம். அந்த தொடர்புகள் உண்மையா பொய்யா, போலியானதா நிஜமானதா எதுவும் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு மோகத்தில், ஆசையில் நாம் சேட் செய்து கொண்டு தவறான உறவில் ஈடுபடுகிறோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிக பெரும் சவாலாக மாறிவிடுகிறது. தவறான பாதையில் நம்மை அழைத்து சென்று விடுகிறது. இதனால் நம் குடும்பம் மிக பெரும் பாதிப்பை சந்திக்கிறது என்பதை இன்றைக்கு இருக்கின்ற இளைய சமூகம் உணர வேண்டியிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். குறுநில மன்னன் ஏரோது தன்னுடைய தவறான உறவினால் தீய பழக்க வழக்கத்திற்கு உள்ளாகி தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இறைவார்த்தை சொல்லுகிறது, ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம் நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். தன்னுடைய சகோதரனான பிலிப்பினுடைய மனைவியை இவன் தவறான உறவில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த ஏரோது இந்த தவற்றை சுட்டிக்காட்டுகிறார் திருமுழுக்கு யோவான். தவற்றை சுட்டிக்காட்டுவது பலருக்கு பிடிக்காது. எரிச்சல் அடைவார்கள், கோபப்படுவார்கள். தவறான முடிவுகளை சில நேரங்களில் எடுக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு நாம் வாழ வேண்டும். நம்முடைய அந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு உலகம் பலவிதமான பொருட்களை நமக்கு அறிமுகம் செய்து கண்டுபிடித்து தருகிறது. இதையெல்லாம் நாம் நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக
நன்மை நிறைந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக, நன்மைகளை தேடி நாடி செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆனால் அதிலேயே நமக்கு தீமைகளும் நிறைந்திருக்கிறது. அதனுடைய வேறு பக்கத்தில் நாம் பயணிக்கிற போது நம்மை தவறான பாதைக்கு அது அழைத்து சென்று விடுகிறது. மிகுந்த கவனம் தேவை. அப்படியாக ஏரோதும் தவறான ஒரு உறவில் ஈடுபடுவதை சுட்டி காட்டுகிறார் திருமுழுக்கு யோவான். இந்த இடத்தில் மனம் மாற மறுக்கின்ற ஏரோதுவும் மனம் மாற மறுக்கின்ற ஏரோதியாலும் சூழ்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். அந்த ஏரோதியாளினுடைய சூழ்ச்சியினால் ஒரு நேர்மையாளர், ஒரு நீதிமான், ஒரு உண்மையான மனிதர் பலிக்கடாவாகி கொல்லப்படுவதை பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவானினுடைய தலை எனக்கு வேண்டும் என்று அந்த நடனமாடிய பெண் கேட்கிறார். அந்த பொதுவிலே சபை மத்தியில் ஆணை பிறப்பித்து விடுகின்ற ஏரோதுவால் ஒன்றும் செய்ய விட முடியவில்லை. ஏனென்றால் அவன் அந்த சபை முன்னிலையில் ஒரு வாக்குறுதியை கொடுத்து விடுகிறான். என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல், நமக்கு என்ன பின்னாளில் நேரிடும் என்று தெரியாமல் ஒருபோதும் நாம் வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் சில நேரங்களில் வாக்குறுதிகளை நாம் பின்வாங்க முடியாது, அந்த வாக்குறுதிகளை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பொதுவிலே மக்கள் மத்தியில் ஒரு வாக்குறுதியை கொடுத்து விடுகிறோம், அதனுடைய பின்விளைவை பற்றி யோசிக்காமல். இந்த இடத்தில் கூட ஏரோது அந்த சபையினர் மத்தியில் வாக்குறுதியை கொடுத்து விடுகிறான். அந்த வாக்குறுதியை அவனால் மீற முடியவில்லை. இதன் காரணமாக ஒரு அப்பாவி, ஒரு நேர்மையாளர், ஒரு நீதிமான், ஒரு உண்மையான மனிதர் திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுகிறார். நீதி கொல்லப்படுகிறது, உண்மை கொல்லப்படுகிறது, நியாயம் கொல்லப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட அநியாயங்களும் அட்டூழியங்களும் தீமைகளும் இன்றைக்கு நம் சமூகத்தில் அதிகம் நடந்து கொண்டே இருக்கிறது. மிகுந்த கவனம் தேவை, மிகுந்த எச்சரிக்கை தேவை. இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிற போது மிகுந்த கவனத்தோடு நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த எச்சரிக்கையை நாம் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு, இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு விழிப்புணர்வாக கொடுக்க வேண்டும். அவர்களை கவனமாக இந்த மொபைல் போன்களை பயன்படுத்த கட்டளை பிறப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த சமூகத்தையும் நம் குடும்பத்தையும் சீர்திருத்த முடியும். நம் குடும்பத்தில் உண்மையான நிலை பெற முடியும். ஏனென்றால் இன்றைய இறை வார்த்தை நமக்கு தெளிவாகவே சுட்டி காட்டுகிறது. யோவான் கொல்லப்பட்ட பிறகு ஏரோதுவனுடைய மனசாட்சி அவனை நிம்மதியாக இருக்க விடவில்லை. இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான் குறுநில மன்னன் ஏரோது. அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான், இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழச் செய்தார் என்று சொல்லி அந்த மனசாட்சி, அந்த குற்ற உணர்வு வெளிப்படுவதை இறைவார்த்தை சொல்லுகிறது. தவறு செய்துவிட்ட பிறகு, குற்றம் புரிந்துவிட்ட பிறகு, பாவ செயலில் ஈடுபட்ட பிறகு நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது, வாழ முடியாது. அந்த குற்ற உணர்ச்சி நம்மை நிம்மதியாக இருக்க விடாது. சகோதர சகோதரிகள், மிகுந்த கவனத்தோடு வாழ்க்கையை அணுகுவோம். அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கடவுளுக்கு அஞ்சுதற்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்கிற போது உண்மையோடு, நீதியோடு, நேர்மையோடு, அன்போடு, மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் வாழ முடியும். இந்த மகத்துவமான ஆசீர்வாதத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவ அன்னை நமக்காக பரிந்து பேச, நம்மை அரவணைத்து தேற்ற, உண்மையின் பாதையில் பயணிக்க நம்மோடு இருக்கின்றார். ஆமீன்.